நவீன காலத்துல கம்ப்யூட்டரை வெச்சு 3D ஆப்டிகல் இல்யூஷன்னு நிறைய பண்றோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சோழர் கால சிற்பிகள் கல்லுல ஒரு அதிசயத்தை படைச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில்ல இந்த சிற்பத்தை நீங்க பார்த்திருக்கலாம். இந்த சிற்பம் ரிஷப குஞ்சரம், அதாவது காளை மற்றும் யானை கலந்த உருவம். இதை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நேராக முன்னால் இருந்து பார்த்தால் ஒரு பக்கம் காளையும் மறுபக்கம் யானையும் தெரியும் விதமாக செதுக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான சிற்பங்களில் ஒரே ஒரு பொதுவான தலைதான் இருக்கும். சில இடங்களில் 2 வெவ்வேறு தலைகளும் இணைக்கப்பட்டிருக்கும். வலது பக்க உடம்பை உங்க கையால மறைச்சுட்டு பார்த்தா அது சிவபெருமானின் வாகனமான காளை மாடு போல் தெரியும். அப்படியே இடது பக்க உடம்பை மறைச்சுட்டு பார்த்தா அது ஒரு கம்பீரமான யானை போல் தோன்றும். இது 3D சிற்பம்தான், ஆனால் நவீன கம்ப்யூட்டர் டெக்னாலஜி போல அல்ல. இது ஒரு புடைப்புச் சிற்பம். ஒரு குறிப்பிட்ட முன்கோணத்தில் இருந்து மட்டுமே முழுமையான மாயை தெரியும். இந்த சிற்பம் சைவம் மற்றும் வைணவ ஒருமைப்பாட்டை குறிப்பதாகவோ அல்லது சிற்பியின் கணித மற்றும் வடிவியல் திறமையை காட்டுவதாகவோ அறிஞர்கள் கருதுகின்றனர். எந்த கம்ப்யூட்டரும் நவீன இயந்திரமும் இல்லாத காலத்துல சிற்பியின் மூளையில மட்டும் உதித்த இந்த வடிவமைப்பு எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அடுத்த முறை கோயிலுக்கு போனா நேராக முன்னால் நின்று கைகளால் ஒரு பக்கத்தை மூடி இந்த மேஜிக் சிற்பத்தை பார்த்து வியந்து போங்க. நமது முன்னோர்களின் அசாத்தியமான அறிவியலையும் கலைத்திறமையையும் தெரிந்து கொள்ள டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் நம சிவாய.